ஐபிஎல் தொடருடைய நேற்றைய போட்டி அருமையான போட்டி. குறிப்பாக ஐபிஎல் தொடருடைய இந்த பருவ காலத்தினுடைய 40வது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அதை போன்று டெல்லி கேபிட்டல் அணிகளான போட்டி இடம்பெற்றது. குறிப்பாக இந்த இரண்டு போட்டிகள் என்று வரும்பொழுது எங்களுக்கு தெரியும், அதாவது போன பருவ காலத்திலே டெல்லி கேபிட்டல் அணியில் விளையாடியவர் லக்னோவில் விளையாடி கொண்டிருக்கிறார். அதே போன்று லக்னோவில் விளையாடியவர்கள் தற்பொழுது டெல்லி கேபிட்டலிலே விளையாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கே எல் ராகுல் 5000 ஓட்டத்தினை கடந்திருந்தார். மிச்சல் மார்ஷ் 1000 ஓட்டங்களை கடந்திருந்தார் ஐபிஎல் போட்டியில. இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதாவது முதல்ல சுறுபடுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 159 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சார்பாக மார்க்கம் அதே போன்று மிச்சல் மாஸ் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்தார்கள். மார்க்கம் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 33 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 3-6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று மிச்சல் மாஸ் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம் 1-6 ஓட்டம் மடங்களாக. நிக்கலஸ் பூரான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு போட்டிகளையும் அதிரடியாக விளையாடிய நிக்கலஸ் பூரான் மிச்சல் ஸ்டாக்கினுடைய பந்திலே ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார். 9 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே அதே போன்று அப்துல் சமத் 2, டேவிட் மில்லர் ஆட்டமிழக்காமல் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று பத்தோனி 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 159 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் டெல்லி கேபிட்டல் பந்துவீச்சு பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அக்சர் பட்டேல் 4 ஓவர் பந்து 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகள் ஏதும் இல்லை. அதே போன்று முகேஷ் குமார் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். 4 ஓவர் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். துஷ்மந்த சமிரா 3 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். குறிப்பாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலான விடயம், மீண்டும் டெல்லி கேபிட்டல் பந்து வீச எடுத்திருக்கிறார்கள் துஷ்மந்த சமிரா போன வருடம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியில் விளையாடியவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல் அணியினர் 161 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 2 விக்கெட்டினை மாத்திரமே இழந்திருந்தார்கள். 17.5 பந்து வீச்சு பெறுதில் டெல்லி கேபிட்டல் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அபிஷேக் போரல் 51 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 1-6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 140க்கு மேலே வைத்திருந்தார். கருண் நாயர் 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 9 பந்துகளை சந்தித்து 4 ஓட்டம் 1-6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று கே எல் ராகுல் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டமிழக்காமல் அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 42 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம் 3-6 ஓட்டம் மடங்களாக. அக்சர் பட்டேல் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 20 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 4-6 ஓட்டம் மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 170க்கு மேலே தான் வைத்திருந்தார். இந்த போட்டியிலே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியினை வீழ்த்தியிருந்தார்கள். டெல்லி கேபிட்டல் அணியினர் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வீழ்த்தியிருந்தார்கள். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.